இப்போ பாருங்கள், பற்ற வைக்கிறோம். பார்த்திங்கன்னா சரியாக படியாமல் இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது, கேப் விழுந்துட்டுருக்கு. இதில் பார்த்தாலே தெரியும் கேப் இருக்குது. நம்ம என்ன தான் அழுத்தினாலுமே அந்த கேப்பு போக மாட்டுது. அப்போனா அந்த பர்னர் செட்டை தான் நம்ம மாற்றணும். வாங்க எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு வாட்டி பற்ற வச்சு காமிக்கிறேன். பத்து மாட்டிங்குது, 10 நாளுமே அணைஞ்சிருது. அதே போல் ரெகுலேட்டரையும் வந்து கழட்டி விட்டுருங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் இருக்கும், அதை வந்து நம்ம கழட்டிக்கணும்.